ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே, எதிர்பார்ப்புகள் இல்லாமல் உன் வேலையை நீ செய். பிறகு பார் எப்படியெல்லாம் நடக்கிறது என்று. நீ மகிழ்ச்சியடைவாய். வேலையை முடிக்க உனக்கு திறமை போதாது. விடாமல் உழைத்தால் நிச்சயம் உனக்கு வெற்றி உண்டு. அடுத்து என்ன நடக்கும் என்று பயந்து பயந்து வாழாதே. என்ன நடந்தாலும் உன் அப்பா சாய் நான் பார்த்து கொள்வேன் என்று துணிந்து முயற்சி செய். மனதிற்குள் எத்தனை நாள் என் கஷ்டங்களை புழுங்கி நான் அழுவது என்று உன் குமுறல் என் செவிக்குள் எப்படி எட்டாமல் இருக்கும்? உனது வழிகள் எல்லாம் பறந்து போகும். அவைகள் உன்னை முள் போல குத்தும் அளவிற்கு இருக்கலாம். ஆனால் அவற்றை அகற்ற நான் உன்னிடத்தில் இருக்கின்றேன். கஷ்டம் என சொல்லி கொண்டு இருப்பதால் நீ எதிர்கொள்ளும் கஷ்டம் மேலும் கடினமாகத்தான் இருக்கும். படிகளில் மேலே அடியெடுத்து வைக்கும்போது உன் கால்களின் வேகத்தை கவனி. அதே போல நீ கீழே அடியெடுத்து வைக்கும்போது உனது அடிகளை பார். இரண்டும் ஒன்று போலத்தான் இருக்கும். ஆனால் நீ எடுத்து வைக்கும் அடியில் மேலேயும் கீழேயும் உள்ள வித்தியாசங்கள் இருக்கிறது. வாழ்வில் ஒருவருக்கு வரும் மேலோங்கிய நேரத்தில் அவர்களுக்கு எல்லாம் உயர்வாகத்தான் இருக்கும். அதே போல மேலே ஏறிய அடிகள் மீண்டும் கீழ் நோக்கி அடிகள் வரத்தான் செய்ய வேண்டும். வாழ்வில் உயர்வு தாழ்வு எல்லாம் யதார்த்தம்தான். ஆனால் அதை புரிந்து நீ எடுக்கும் அடிகளில் உன் பலத்தை சோதிக்கும் அளவிற்கு கடினங்கள் வந்தாலும் அதை தாண்டி நீ அடிகளை எடுத்து வைக்க வேண்டும். வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு வட்டத்தின் வடிவுதான். அதனுள் நமக்கு நாம் ஈட்டுக்கொள்ளும் அளவுகோல் என்பது நம்மை எச்சரிக்கும் அபாய மணிதான். போகும் அடிகள் சரிதானா, அவைகள் உன்னை கொண்டு போகும் திசை சரிதானா என்று உன் மனதில் உனக்கும் எழும் எச்சரிக்கை மணியாய் என் குரல் உனக்கு எப்போதும் இருக்கும் என் தங்கமே. அந்த வட்டத்திற்குள் மாயை என்ற நிழல் பின்தொடர்ந்தால் உன்னுள் நீ போடும் வட்டத்திற்குள்ளே மாயையின் ஆதிக்கம் ஆரம்பிக்கும். அது என்னிடமிருந்து உன்னை தூரப்படுத்தி ஆசைகளை அருகில் கொண்டு வர வைக்கும். அவற்றை தடுக்க உன்னை அந்த வட்டத்திற்குள் இருந்து இழுத்து கொண்டு மேலோங்கி வா. என் கையை தருகிறேன். என் பலத்தின் மொத்தமாக உன்னிடம் நீ காண்பாய். காலங்களும் நேரங்களும் தான் பதில் சொல்வது என்று உனக்கு நான் கூறுவதன் காரணம் உனது பொறுமையும் நம்பிக்கையும் சகிப்புத்தன்மையும் நிலைத்து நிம்மதியான வாழ்வை உருவாக்குவதற்காகத்தான். என்றும் என் அரவணைப்பில் வளர்ந்து நீ வாழ்வாய் என் தங்கமே. நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய். எத்தனை கனவுகள் உன் வாழ்க்கையில்! உன் கனவுகள் எல்லாவற்றையும் நான் அறிவேன். அதை தகுந்த நேரத்தில் உனக்கு நிஜமாய் அதை நினைவாக்கி கொடுப்பேன். யார் முன்னிலையிலும் உன்னை நான் தாழ்ந்து போக விட மாட்டேன் என் தங்கமே. உன் எதிர்காலத்தை அறிந்தவன் நான். அதனால் என்னை நீ ஆராயாமல் நான் உனக்கு நிகழ்காலத்தில் வரமாக கொடுத்திருப்பதை மனநிறைவோடு ஏற்றுக்கொண்டு அமைதியாக இரு. உன்னுடைய பாரத்தை என்னிடம் ஒப்படைத்த பிறகும் அதை பற்றியே நீ நினைத்து கொண்டு இருந்தால் நான் எப்படி செயல் புரிவது? உனது கர்மத்தின் பலனை நீ அனுபவித்தாக வேண்டும் என்பது உண்மைதான். ஆனால் உனக்கு என் மீது நம்பிக்கை இருந்தால் எனது சாணியத்தின் முன்னர் நெருப்பில் வைக்கோல் எரிவதை போன்று உனது கர்ம வினைகள் அனைத்தும் எரிக்கப்படும். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும்.